ஆட்சி பொறுப்புகளில் வழங்கப்படுவதைப் போல அரசியல் கட்சிகளின் பதவிகளில் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கட்சிகளில் பெண்களுக்கு என்னென்னா பொறுப்புகள் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் அந்த பொறுப்புகளை அவங்க பெண்களுக்குன்னு தனியாக கொடுக்குறதில்ல. 33% இடஒதுக்கீடு இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல என்னன்னா ஆண்களுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எங்களை தன்னிச்சையாக செயல்பட எங்களால் முடியும். இருந்தாலும் எங்களுக்கு பின்னாடி ஆண்கள் கொஞ்சம் துணையாக இருந்தால் நல்லது. அந்த அடிப்படையில் சில கட்சிகளில் பொறுப்புகள் கொடுத்தாலும் அந்த பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் பார்த்தா பேருக்கு உங்கள் மனைவியை கவுன்சிலராக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் வேலை பார்ப்பார். அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக பெண்கள்கிட்ட அரசியல் சிந்தனையோடு அவங்கள் சமூக அக்கறையோடு செயல்படணும். நிறைய பெண்கள் அரசியலில் பயணிக்கணும். பொறுப்பு 50%, 33% அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அவங்க பொறுப்புக்கு வந்தாலும் அதை செயல்படுறது அவங்க இல்லை. அவங்க வீட்டுக்காரங்களோ இல்லை பையனோ இல்லை அவங்க பிரதரோ யாரோ ஒருத்தவங்க தான் செயல்படுத்துகிறாங்க. இப்போ பெண்கள் வந்திருக்காங்கன்னா சில பேர் அவங்களே எடுத்து செயல்படுறாங்க. அவங்க செயல்பட்டவங்களும் வெளியில் வந்திருக்கவங்க நிறையாவே அந்த இதில் என்ன அந்த ஏரியாவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஆண்களை விட பெண்கள் நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகளில் 33% சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து வந்தாலும் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க முழுமையாக செயல்படுறதில்ல. ஏதோ சட்டமன்றத்தில் போய் கலந்துக்கிறாங்க. மற்ற பொதுவெளியில் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது அவங்களோட துணைவர், கணவர் அது போன்றவங்க தான் செயல்படுறாங்க. அதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நம்ம நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றப்பில் தான் 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. உள்ளாட்சி தேர்வு, உள்ளாட்சி அமைப்புக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த இடஒதுக்கீடு என்பது எந்தளவுக்கு வெற்றி அடையுதுன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு அந்த இடஒதுக்கீடுனால அந்த பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கிடைக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபடும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. 33% என்பது அனைத்து பெண்களும் உயர வேண்டும் என்று அனைத்து துறைகளிலும் அரசியலில் அவர்களுக்கான இடங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அவர்கள்தான் அனைத்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், மாவட்ட துணை செயலாளர் இருக்கட்டும், அரசியலில் அடிமட்ட ஒரு மாநகர மேயர், மாநகரத்தின்னு எல்லா பொறுப்புலையும் இன்றைக்கி பெண்கள் தான் இன்றைக்கி முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கான உரிமை தமிழ்நாட்டில் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு உரிமையாக இருக்கின்றது. மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.